Food 365. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ப்ரௌனி வித் சிஸ்லர் எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின். சுகர் 220 கிராம், மைதா 120 கிராம், வால்நட்ஸ், சாக்கோ சிப்ஸ் ஆப்ஷனல், 2 முட்டை, 40 கிராம் கொக்கோ பவுடர், எந்த கொக்கோ பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹர்ஷி சிரப் ஆப்ஷனல், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 200 கிராம்ஸ் பட்டர் பாக்கெட். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 100 கிராம்ஸ் பட்டரை ஃபர்ஸ்ட் மெல்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வந்து பட்டரை மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பேக்கெட் 100 கிராம்ஸ் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஒரு பட்டராக மெல்ட் பண்ணணும்னு இல்லை, 2 பட்டரை ஒன்றா கூட போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம 40 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் பட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்டிர் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கட்டி ஆகாத மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம 220 கிராம் சுகரை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். 2 எக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து 2 எக்கை உடைச்சிக்கோங்க. பிளெண்டரில் நல்லா எக்கு வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எக்கு வந்து இந்த அளவுக்கு பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனாக வந்து சுகர் ஆட் பண்ணி எக்கு பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்கும் சுகரும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல திக் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இதை நம்ம சைடில் வச்சிடலாம். 120 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போது கொக்கோ அண்ட் எக் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிர் கொடுத்துட்டு கொக்கோ மிக்ஸை எக் மிக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 மிக்ஸையும் நல்லா பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா திக் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு கட்டியும் ஃபார்ம் ஆகாது. இந்த மிக்ஸ் வந்து ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு லிக்விடாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக் பேஸ்ட் வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் ஹர்ஷி சிரப். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாக்கோ சிப்ஸ் அண்ட் வால்நட்ஸ். சாக்கோ சிப்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து சாப்டு வால்நட்ஸ். வால்நட்ஸ் இல்லாமையும் வந்து செய்யலாம், பட் வால்நட்ஸ் எதுக்குன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நட்டி ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் மோல்டு எடுத்து அதில் பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருக்க மிக்ஸை இந்த மோல்டில் இப்போது ஆட் பண்ணலாம். நான் டாப்பிங்ஸ்க்கு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன்.
உங்களுக்கு வேணும்னா கேஷ்யூஸ் இல்லை வால்நட்ஸ் கூட டாப்பிங்ஸாக ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம அவனில் இதை பேக் பண்ணலாம். ஒன் 190 டிகிரியில் 20 to 25 minutes பேக் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிஸ்லர் பிளேட்காக நம்ம தோசைக்கல் யூஸ் பண்ணுறோம். நல்லா சூடு பண்ணி கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடாகிற டைமில் நம்ம பேக் பண்ணி வச்சுருந்த ப்ரௌனி கேக்கை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கேக்கு கட் பண்ணிக்கோங்க. கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கட் பண்ண பீஸ் ஆஃப் கேக் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்க தோசைக்கல்லில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் இல்லை வேணுங்கிற அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சாஸ் வந்து வீட்டிலே பண்ணினது. இதை வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் மேலே ஊற்றுறப்போ கீழே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மோக் வரும். ப்ரௌனி வித் சிஸ்லர் இஸ் ரெடி. ஸோ இனிமேட்டு ப்ரௌனி வித் சிஸ்லர் நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறையா ரெசிபிஸ் பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.